இருந்து போயிருக்காரு. சூரிய ஒளி படுமா இதில் குருத்தில்? எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு சொல்கிறோம். நம்ம தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் என்னமோ பூச்சி மருந்து போடணுமா, இதுதான் பின்னாடி கடிச்சிருந்தது, இப்போ வெட்டி விட்டுருக்காப்புல. இதுக்கு இந்த பக்கம் சூப்பர் நைப்பர் பூச்சி வச்சுருக்குறோம். இது வரையும் சோளத்தட்டு போட்டு அப்படியே எடுக்கிறது. நீட்டாக க்ளீன் பண்ணுறாரு. இந்த சின்ன மரம் வருங்களா எப்படி? இந்த இதுலேருந்து நாளாகுன்னு சின்னதாக இருந்தது இல்லை, கொடுத்து வந்துருச்சுங்களா? ம் ஆ ம் அதுக்கு வேறு ஏதாவது உரங்கிற ஏதாவது வைக்கணுமா? அதெல்லாம் வேண்டியது இல்லையா? தண்ணி மட்டும். இதிலெல்லாம் மண் ரொம்ப அணைச்சிருக்காங்களா? போதுமா? ம் இது என்னங்கய்யா, வந்துருமா இல்லை எப்படிங்கய்யா? மேற்குறுத்து வந்துருங்களா? இந்த இதை மட்டும் கடிச்சிருக்குது, குருத்துக்குள்ளே போகலைங்களா? இந்த வண்டு போகாதுங்களா? ஆ ஆமாம், அங்கே காமிச்சிது. இந்த மாதிரி வண்டு உடைச்சிரும். இந்த மரத்துலேயே இல்லை, இதுக்கு அந்த மரத்துலையான்னு தெரில. நேற்று வந்து பார்த்துட்டு போனாங்கய்யா. அதில் இருந்துருக்குமா? இந்த அந்த பக்கத்தில் மரத்துலையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஒரு மரத்தில், இந்த மரத்தில் தான் நினைக்கிறீங்க, இந்த மரத்தில் தான் குறைஞ்சிட்டு இருந்தது, பச்சையாக இருந்தது, எடுத்து விட்டேன். அப்போ பார்த்துன்னா பின்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. சரி கூப்பிட்டு சொன்னால் செய்வாங்க, யாராக இருந்தாலும் செய்யட்டும், நமக்கு என்ன. இதுக்கு முன்னாடி வேறு யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சுருப்பாராட்டிருக்கு. சரி இந்த தடவை நீங்கள் வந்து செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து அப்பா கேட்டாப்புல. விட்டு பார்க்கலாங்களா? நேராக குறைஞ்சிருக்குது இது வரையும். அப்போ இந்த இதை மட்டையை வெட்டி விடணுமா வேண்டியது இல்லைங்களா? இந்த மரம் இந்த மட்டை வேண்டாதுங்களா? இது எதாவது கிழிச்சிடணுமா இல்லை அதெல்லாம் வேண்டியது இல்லையா? அதுவாகவே உடஞ்சிக்குமா? வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுங்களா? அது கூட பறந்து வரும். அது பறந்து வருங்களா?
நேற்று இதில் தான் இருந்ததுங்கய்யா வண்டு. வண்டா இந்த கடிச்சு வச்சு மாதிரி இருந்தது. நாங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் கை வச்சிருக்க இடத்துல தான். இல்லைங்களா? ஆனால் கடிச்சிருக்குது தானேங்கய்யா? கடிச்சிருக்குது. கடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த இடம்லாம் ஒரு மாதிரியா இருக்குங்கய்யா. கடிச்ச இங்கிட்டு பாருங்க, இந்த இடத்துல இந்த பழுத்து போனால் எப்படி இருக்கும்? இல்லைங்கய்யா, குருத்தை தான் கடிச்சிருக்காருங்கய்யா. இந்த தெரியுது பாருங்க, கடிச்ச மாதிரியே தெரியுது. இந்த பக்கத்தில் இந்த இடத்துல அழுகுன மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? அது ஒன்றும் செய்யாதா? கடிச்சு தான் இருக்கா? என்ன வருமா என்னன்னு பாருங்க. உள்ளே போயிடுச்சுங்களா? கடிச்சிட்டு அதோட போயிடுச்சுங்களா? இதோட கடிச்சிட்டு அதோட வந்துருச்சுங்க. இது என்ன, இதோட வெட்டி விட்டுருலாமா இல்லை இந்த இது காஞ்சிருக்கிறது வேண்டாமா? அது வட்டை கொடுத்து வர வந்துடும். அது வந்து ஒரு மணி வச்சு போய் சொல்லல பாரு. இதோட நின்றுக்குச்சு, வேறக்கம் போயிடுச்சு. அதான் அந்த பக்கத்து மாத்துக்கு தாவிடுச்சு. போயிடுச்சு. கட்சியை குடிச்சா பிடிச்சிருச்சு பற்றியா? அதான் கேட்டேங்க. அங்கே தெரியுமே. நீங்கள் செய்கிற வேலைக்கு பேர் என்னங்கய்யா? இப்போ செய்கிறீங்கல்ல, இதுக்கு என்ன வேலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? செரவு எடுக்கிறதா? செரவு கழிக்கிறது. அந்த மரத்தெல்லாம் விட இது மரம் கொஞ்சம் ஊக்கமாக இருக்குதுங்களா? இது தண்ணி நல்லா பாயுதுன்னு அர்த்தம். அப்படி வந்தா அந்த மூளை மரம் தான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது, கரையான் பிடிச்ச மாதிரி இருக்குது அதில்.
அழுத்தி பிடிக்கிட்டுங்களா இல்லைன்னா காலில்? இந்த மரத்துக்கு தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு விடலான்றீங்க? 8 நாளைக்கு வைக்க போகுது. என்னங்கய்யா? 8 நாளைக்கு வைக்க போகுது. 8 நாளைக்கு. ம். சொல்ல கூட 8 நாள் தாங்க. ஆஹா. தண்ணி தினமும் விடலாம். அது அப்படி தண்ணி விட்டு. ஆ. ம். தண்ணி எப்படியோ. ஆ. அது யார்தாயா கத்துறது? ஆ ஆ. அது தலைஞ்சுக்குங்கம்மா? அந்த மரம் தலைஞ்சிக்குங்களா? வெட்டி விட்டுட்டோம்னா அதில் இப்போ தான் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் 2 காய் வச்சிருக்குது சின்னதாக. இதுதான் குளதல்லுங்களா இந்த மரம்? இது தண்ணி போயிதில்ல. ஆ. கட்டில் போட்டு பொருள் கட்டிடுச்சு. ம். இன்னும் எம்மா நாள் ஆகுங்க? 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஆகும். ஆ. கண்ணை பொறுத்து இருக்கு. ம் ம். நமக்கும் தெரியாது, சொல்கிறத பொறுத்து 5 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் கேரண்டி. ஆஹா. அதுக்கு முன்னே தண்ணி வர்றது 1 காய்க்கும். 1-2 காய்க்கும். 1 வருஷம் முன்னாடி காய்க்கும். ஆ. தண்ணி விடுறத பொறுத்து. இதில் எதுவும் கடிச்சிருக்குதுங்களா? இல்லை இல்லை. ஆ. இந்த அதில் கரெக்டாகவே தெரிஞ்சுருந்துங்கய்யா. ம்.
இடத்துல பார்த்தியா அதான் கேட்குறேங்கய்யா. தண்ணி வேறு எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கரையாக முடிச்சிருந்த மாதிரி இருந்தது கொஞ்ச நாள். போட்டுடலாம். எது போட்டுடலாம்? இந்த போட்டுனா எல்லாத்துக்கும் போடணுமா இல்லை எப்படிங்கய்யா? ம் ம் இதில் எதுவும் கிடச்சிருக்குது? இல்லை இல்லைங்கய்யா. நல்லாயிருக்கு. இதில் ஏதோ கரையங்கரையாக இருக்குதுங்களா? மண்ணுங்களா? செல்லு காசு ஏற்றணுமா? செல்லு காசா? என்ன செல்லுக்குங்கய்யா? ரீசார்ஜ் பண்ணி விடணுங்களா? சரி பண்ணி விட்றேங்கய்யா. இப்போ பண்ணி விட்டு வரட்டுங்களா எப்படிங்க? வேலையை முடிச்சுட்டு செய்கிறீங்களா இல்லை இப்பயே பண்ணி விட்டுமான்னு கேட்குறேன். போகும்போது போட்டுக்கலாங்களா? அதுக்குள்ளே என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா, அந்த வேப்ப புண்ணாக்கு சொன்னோம்ல, இந்த வேப்ப புண்ணாக்கு தான் போட்டிருக்கோம். இங்கே மேலே போடக்கூடாதா? கீழே தான் போடணுங்களா? சரிங்க. இது கண்ணு நல்லா இருக்குங்களா?
இந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இப்போ தான் கிடச்சிருக்குங்களா? ஈரமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரே வண்டே எல்லா மரத்தையும் கடிக்குமா? எல்லா மரத்தையும் மட்டையை குத்தியா? ஆஹா. கீழெல்லாம் போயிருக்காதுல்ல? கீழே இருக்கு மட்டை அழகா. உனக்கு சந்திருக்குங்களா? ஆமாம், அது மட்டை இருந்துச்சு. ஆனால் அதுவும் குருத்து கொஞ்சமாக தெரியுது. ஆனால் வெள்ளை கலரில் கடிச்சு போயிட்டோட ம் ம். இப்போ இப்பயே 4 மரத்தை கடிச்சிருக்குதுங்களா? 4 மரத்தை கடிச்சிருக்குது. வண்டி இல்லை. இல்லை போனதாக கூட இருக்கலாம். இந்த மரத்தை தான் சொன்னதுங்கய்யா, நம்மளதில் வருமா வராதாங்கிறது தெரியாதுன்னு சொன்ன மரம். ம் ம்.
வராதுங்களா? கடிச்சிருச்சுங்களா? ஆ வராது, வர வாய்ப்பு இல்லை. ஆ அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. வர்றது ம். வாய்ப்பு இல்லை, வந்துருச்சு. இது அந்த வேர்பூச்சி கடிச்சது தான். ஆமாம். டீசல் தின்னர் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி விடலாங்களா? பெட்ரோல் ஊற்றலாம், சீனி ஊற்றலாம், ஆ ரெண்டு ஊற்றலாம். 1000 ஊற்றக்கூடாது. டீசல் ஊற்றலாம் தானே? பெட்ரோலு சீமெண்ணெய் ஆ 1000 சேவை மரம். டீசலும் பெட்ரோல் ஒன்று தானே இல்லையா? டீசல் வேறு. ஆ இப்போ டீசல்னால் கையில் வச்சுருக்குறோம். பெட்ரோல் பவர் இருக்கேன், ஆ சீமெண்ணெய் பவர் இருக்கேன். ஆ மரம் கதையாரு. சரி சரி, அப்போ வாங்கி வந்து ஊற்றி விட்றலாம். சும்மா ஒரு காலத்து ஊற்றி கொஞ்சம் ஊற்றி விடு, ஆ காஞ்சி போயிடும். இதான் நம்ம இன்ஜினுக்கு வாங்க வேண்டியது இருக்குது, அது கூட சேர்த்து வாங்கிக்கலாம். வட்டி மட்டை அடிச்சு வேறு கண்ணை வச்சு விடு. இப்போ அதே இடத்துல வச்சா வருமா? அதை வச்சுடா, குடிக்கிட்டு குடி வச்சு ஆ காய போட்டு என்ன நீங்கள் மரமெல்லாம் வைப்பீங்களா? மரமெல்லாம் வச்சு விடுவீங்களா? நம்மளதில் ஒரு 5 மரம் வைப்போம். இந்த வழியில் ஒரு 4 மரம் வச்சு விடுவோம். சொல்லு, ஆ நாள் கூட்டி வரேன். ஆ குடி வெட்டி விட்டு ஆ ஒரு நாள் வச்சிடலாமா 10 மரத்தையும்? ஒரு என்னதாவது என்னாலாவது கேட்குறேண்ணா எப்படின்னு. புது மரம் வெட்டணுங்கயா. ஆ 5% பறி, ஆ 4% பறி. நான் வண்டி வர போகும்போது சொல்கிறேன். பறித்து போட்டு ஆ மணல் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா ஆ நாரிக்கு பறித்து எத்தனை நாளில் வைக்கலாம்? இப்போலாம் வைக்கலாம். ஆ இப்போலாம் வைக்கலாம். இப்போ பறித்து விட்டா இதில் வண்டி வராது, ஜேசிபி கூட இதுக்குள்ளே வரணும்ண்ணா. ஆள் விட்டா பறிக்கலாம். ஆ நாலு ஆ ஆள் என்ன 2 நாளில் பறிப்பாங்களா, ஒரு நாளில் பறிச்சிடுவாங்களா? நல்லா கூலி கணக்கு விட்டு வச்சுருவாங்க. ஆ கூலி கணக்கு கேட்பானுங்க. ஆ என்ன கணக்கு கேட்பாங்கன்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள். என்ன 3 அடி ஆழம், 2 அடி ஆழம் பறிச்சா போகுது. 2 3 அடி ஆழம்னு சொல்லுவாங்க. இது 3 அடி தான் பறிச்சு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 அடி ஆழம், 2 ஆழம் ஆ பறித்து போட்டு ஆ மண்ணை காய விட்டு மண்ணை கொட்டி ஆ கண்ணை வைக்க. ஆ சரி சொல்கிறேன் அப்போ. சொல்லு, ஆள் கொட்டி ஆ வண்டி விட்டால் வண்டி பறிச்சிடு. ஆஹா ஆள் கொட்டி பறித்து போட்டு ம் மண்ணை போட்டுட்டு ஆ இதில் எதுவும் அங்கங்கே ஓட்டை போட்டுக்க மாட்டிருக்கு கை வச்சிருக்க இடத்துல? ஆ அது மற்ற மாலை போட்டு ஆ வண்டி பிடிச்சா காசு குறையும். ஆ நமக்கு வண்டி தான் வருது அப்பப்போ, எப்போ வேணான்னு சொன்னால் வண்டி வரும். ம் குழியை பறிச்சுட்டு சொன்னால் ஒரு 10 நாளில் வச்சுக்கலாம். ம் எல்லாம் குழியை வச்சுட்டு உப்பு ஒரு தொட்டி கொட்டி விட்டு ம் சுத்த மணல். முன்னாடி மணல் இருந்தது, இப்போ மண்ணெல்லாம் அளவு பண்ணியாச்சு. மண் எங்கே இங்கே யாராவது ஓட்டுறாங்களா? மாட்டு வச்சுட்டு தான் போகுது. ஆ கரையான் பிடிக்காம தானே. ஆஹா ம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆ இதில் தான் அங்கங்கே மட்டையை கடிச்சு வச்சுருந்தாரு. ஆ குறிச்சிருச்சா? அது முன்னாடியே கடிச்சிருந்ததுங்க ஐயா. நான் வந்தப்பே புதுசில் கடிச்சிருந்தது.
இந்த மட்டை என்ன வெட்டி விட்டுறலாமா இல்லை அப்படியே இருந்தால் போதா நீட்டிகிட்டு இருந்தா ஆக்கலையே அப்படியே இருந்தால் போதா ஆ ம்